நொந்துட்டேன். இனிஷியல் 3 பேரு வந்து காம்படிட்டரே இல்லன்ட்டு ரம்யா ஜோவ சொல்றாங்களா. ஆஸ் யூசுவல் நம்ம அண்ணனுக்கு ரொம்ப வாட் யூ சே ஃபீலிங்ஸ் வந்துடுறது. உடனே எங்க அண்ணனுக்கு காம்படிட்டர் ரம்யாவாம். நான் என்னத்த சொல்ல? சோகமோ சோகம் தான். அதுக்கு சரி அதாச்சும் சொல்றாங்க. ஒரு கொஞ்சம் நல்ல எனக்கு எனக்கு அந்த ரீசன் புரியல. நிஜமாவே புரியல. சரி அது அந்த இடத்துல வந்து எஃப்ஜே வேற இது பண்ணி விடுறான். லைக் ஒழுங்கா சொல்லலன்ட்டு ஒரு மாரி இண்டிகேஷன் குடுக்குறான். பின்னியும் சொல்லுன்ட்டு. அதாச்சும் புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த கியூ கார்டாவாச்சு. போயி ஏதோ பெரிசா இது பண்ணி மாரி போய் உட்கார்ந்தா. அதுக்கப்புறம் அ நம்மளுக்கு தான் ஒருத்தங்க இருக்காங்களே, எதானாலும் மூக்க நுழைச்சு 150 கேள்வி கேட்கறதுக்கு. பார்வதி ஷி பிளேட் அ பார்ட். இல்ல நீ ரீசன் சொன்னது புரியல. அதுவுமே அது வந்து காம்படிட்டருக்கு சொல்லன்னு நெனைக்கிறேன். காம்படிட்டரா பார்க்கலன்ட்டு அரோரா சொல்லியிருப்பாளே, அதுக்கு கூப்ட்டு இது பண்றா. அப்ப அகைன் ஹி கிளாரிஃபைஸ் ரம்யாவ பத்தி. வை ஹி ரம்யா பத்தியும், அரோரா பத்தியும் பின்னியும் பேசுறான். இந்த இடத்துல நான் அவன சொல்லிக்கட்டா? நம்ம நேத்திக்கே பேசிட்டு இருந்தோம் இந்த மாதிரி. இந்த வீக் வந்து ரொம்ப டர்னிங் பாயிண்ட்டா இருக்க போறதுன்ட்டு. 2 பேர சொன்னோம் இங்க. கனியும் சொன்னோம், சபரியும் சொன்னோம். Damn! Connie, man. She's playing fantabulously well. எல்லா க்ளூவும் she got the point. She understood என்ன கார்ட்ஸ் விளையாடணும், எப்படி ப்ளே பண்ணணும். இந்த கார்டு வந்ததுன்னா, அதுக்கு வந்து நான் என்ன கார்ட வெட்டணும் அப்படின்ட்டு சூப்பரா ப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ஒரு ஒரு 1% இல்லைன்னா ஒரு 5% ஆச்சும் நம்ம அண்ணனுக்கு தோணுனா நல்லா இருக்குமேன்ட்டு ஒரு ஏக்கம் தான். அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வந்து இது சக்தி கேட்டாங்க மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி. ஆல் குட்டா இன்னைக்கு நம்ம லைக் கதை ஆரம்பிச்சிடலாமா? கதை சொல்றேன். என்ன எபிசோட்ல என்ன ஆச்சுன்ட்டு சொல்றீங்களான்ட்டு இது பண்ணா. நிஜமா சொல்றேன் சக்தி. When I said I wasn't feeling well, not physically சக்தி, mentally I wasn't feeling well. எனக்கு தெரியல. எனக்கு வார்த்தை இல்ல நிஜமாவே. அவ்வளவுதான். நான் முடிச்சுக்கிறேன். சட்டை கிழிச்சுதுடா தைச்சு முடிச்சிடலாம் நெஞ்சு கிழிச்சிடுச்சே அதானே. ஆமாமா. இதுல வேற நம்ம வேற இப்ப வந்து நம்ம விழுந்தா மீசைல மண்ணோட்டிக்க மாரி இருக்கணும்ன்ட்டு டேமேஜ் கண்ட்ரோல் வேற நான் வேற அது கடை ஆக்சுவலி காயத்ரி உங்க ட்வீட்டை பார்த்து சபை நீ வந்து ஆக்சுவல் காம்படிட்டர் வின் பண்ணாத ஸ்மார்ட் மூவ் அப்படிலாம் போட்டதை பார்த்து நான் வந்து ஓகே நீங்க வேற திரை வச்சுட்டு இருப்பீங்க போல வேற சொல்ல போறீங்கன்னு நினைச்சு நான் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்தா நீங்க உள்ள அழுதுகிட்டு இல்ல இருக்கீங்க. ரியா இது நான் உனக்கு சொல்லிட்டா இதுல வந்து நம்மள கலாய்ச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து மத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டோமே கலாய்க்கிறதுக்கு. அப்படியே நான் இப்ப வைப்பேன் உடனே அலன் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம கலாய்க்க தான் போறோம் சொல்லுவாரு. அதானே. இல்ல நான் என்ன சொன்னேன், இது அப்படியே பிளாட்டர்ல வச்சு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது சபரிக்கு. எது பண்ணியிருந்தாலும் மாசா இருந்திருக்கும். எது பண்ணியிருந்தாலும் எதை பண்ணக்கூடாதோ கரெக்டா அந்த ஆப்ஷனை தான் போய் சூஸ் பண்ணாரு பாருங்க. மிஸ் ஆச்சுன்னா தான் வந்து கனி அரோரான்னு நான் சொன்னேன். கட்சியில பார்த்தா காலையிலேயே வந்துச்சு எனக்கு மெசேஜ்னா லைக் அவங்க விளையாடுனதை வச்சு சொல்றேன். கனியும் விக்கல்ஸும் ஆரம்பிக்கும் போதே வெறி கொண்டு ஆரம்பிச்சாங்க. அப்பவே போட்டேன் கனி அண்ட் விக்கல்ஸ் ஃபுல் ஃபயர்ல இருக்காங்க. எஸ்பெஷலி கனின்னு சொல்லிட்டு வருஷம் அடிக்கிறாங்க. ஒரு ஆள் விடாம ஷீ டர்ன். இன்னைக்கு மட்டுமே கனி வந்து செட் த ஸ்டேஜ் இன் a way where everybody is going to target her. வேற மாதிரி இருக்கு. நான் வந்து ஃபுல் வைப்ல இருக்கேன். ஐம் ஹோப்பிங் தட் அவங்க இறங்கி அடிப்பாங்கன்னு. ஐம் ஹாப்பி. இருங்க நான் நாளைக்கு பேசிக்கிறேன். தூக்கம் வருது வளர்றேன். பை. இல்ல பாயிண்ட் இஸ் ரைட். மரண மாஸ் மூமெண்ட்ஸ் கனி சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப செமையா இருந்தது. நான் நாமினேட் பண்றதுன்னா பிரஜினோட பொண்டாட்டி சாண்ட்ராவோட புருஷன் பிரஜினும் சொன்னும் போதெல்லாம் அப்படியே திஸ் இஸ் வாட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் விமன், திஸ் இஸ் வாட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இருந்தது. அது இருந்ததுக்கு அப்புறம் விக்கல்ஸோட ரீசனுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவர் வந்து இன்னொன்னு பண்ணாங்க. நான் முதல்ல பிரஜினை தான் சொல்லான்னு இருந்தேன் இந்த விஷயத்துக்கு.
ஆனா வந்து சரி இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது கமருதீனாவது எப்பயாவது ஒழுங்கா பேசுவான். இந்த ஆளு எப்பவுமே ஒழுங்கா பேச மாட்டான். ஆமா பார்த்தேன். அப்படி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப இவருக்கு ஏச்சு வந்து என்னோட காம்படிட்டர் கமருதீன் தான் சொன்னோட எனக்கு சரியான சிரிப்புட்டாங்களா. நான் செதறிட்டேன். ஆனாப்பா அவங்க பல்ஸ புடிச்சிட்டாங்க. எல்லார் பல்ஸையும் புடிச்சிட்டாங்க. அவுட் சைட்ல என்ன நடக்கிற பல்ஸும் அவங்களுக்கு வந்துருச்சு. இங்க இங்க வீட்டுக்குள்ள என்ன விளையாடணும்ன்றதும் வந்துருச்சு. ஐம் ஹோப்பிங் தட் ஷீல் கோ ஃபுல் பிளாஸ்ட். தெரிஞ்சிருது நீங்க சொன்ன மாரி யார அடிக்கணும், யார வந்து கூட வச்சு விளையாடணும்னு நல்லா தெரியுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கனி வந்து காம்படிட்டரா பார்த்தேன்னு சொன்னது வந்து விக்ரமா தான் சொல்லியிருப்பாங்க. கரெக்ட்டா? ஆமாமா. ஆ. இல்ல அவங்க விக்கல்ஸ வந்து சொன்னது எனக்கு பிடிக்கல. ஓகேவா? எனக்கு அது தெரியல. ஐ டிட்ன்ட் லைக் தட். கொஞ்சம் இன்னும் ஹார்ஷா போயிருக்கலாமோன்னு தோணுச்சு அது. பட் தட்ஸ் ஓகே. அவங்க அடுத்தது வச்சது பக்காவா இருந்துச்சு. ஹிஸ் ரீசனிங் வாஸ் ரைட். இந்த மாரி ஒரு நாள் நொந்து ஒரு மாரி இது பண்றதும் ஒரு ஷோல்டர் ஆஃப் சப்போர்ட் அவனுக்கு இருக்கல. ஆனா இது பார்க்கறது பிரசன்ட் சாண்டாக்கு 2 பேரும் இருக்காங்க. ஏதாச்சும்னா கூட லைக் இது வந்து கனி ரொம்ப அழகா சொல்லியிருப்பா. அது ரொம்ப ரெஸ்டனா ஜெயில்ல இருக்கிறத. இப்ப என் புருஷன் மட்டும் இவங்க 2 பேருக்கும் போத் ஆஃப் தெம் ஹேவ் ஈச் அதர். இதே மாரி என் புருஷன் மட்டும் இங்க இருந்திருந்தா எனக்கு அது யானை பலம்ன்று சொன்னா. அது இட் வாஸ் வெரி வெரி இட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மாரி லைக் இவங்க 2 பேரும் விளையாடுறது யாராலுமே ஏத்துக்க முடியாதுதான். உள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறது. இல்ல அவர் ரீசன்லாம் சூப்பர். நான் அத பத்தியே சொல்லலங்க. நான் வந்து இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அது பேர் என்ன? கனி வந்து விக்ரம வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு சொன்னாங்கல்ல. நான் அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். காம்படிட்டரா. ஆஹா. அது காம்படிட்டரா சொன்னாங்களா? எனக்கு அந்த அந்த பஞ்சே இல்ல அத சொல்லும்போது. எய்தர் ஷுட் ஹவ் விக்ரமையும் அவங்களுக்கு அகைன்ஸ்டா வைக்கிற மாதிரி பேசினா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அது பண்ணாம விட்டாங்க. அது ஒண்ணுதான் இன்னைக்கு குறை. மத்தது எல்லாமே மாஸ் பிளாஸ்ட். இல்ல இன்னொன்னும் நான் இது பண்ணிக்கிறேன். இதுல வந்து ஹைலைட் என்ன தெரியுமா? எனக்கு வந்து அமித் குடுத்த ரீசன் தான். அமித் ஒரு காம்படிட்டர் சபரி. அது சொல்லுவாங்க யாருமே இனம் வேணாம் இனமோட காயம். சேரும்ன்ட்டு. இனமோட சேரும்ன்ட்டு. சபரி Both are அடிக்கிறதுக்கு காயமே போதும். both are soft hearted people. Both இந்த மாதிரி குதர்க்கமாலாம் யோசிக்க தெரியாது. ஏஸ் ஏ பீஸ் பீனா அப்படி ரொம்பலாம் யோசிச்சு இப்படியும் இருக்கலாமான்ட்டுலாம் கிடையவே கிடையாது. 2 பேரும் 2 peas in a pod. எனக்கு எபிசோட்லாம் இல்லப்பா. இன்னைக்கு ஃபயரே ஜாக்கோட இன்டர்வியூ தான். எபிசோடு கம்பேர் பண்ணும்போது அதை விட மொக்கையா இருந்துச்சு. எனக்கு மட்டும் தானா மக்களே? ஆமா. இன்னைக்கு ஃபுல் டே ஒண்ணும் பெருசா இல்ல. வெறும் இந்த இதெல்லாம் நடந்தது. பட் இட்ஸ் a கனீஸ் டே. தட் வாஸ் நைஸ் டு see. இல்ல இன்னைக்கு தயவு செஞ்சு யாரும் எபிசோடு மொக்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு கூட்டம் வந்து வெளிய போன ஒருத்தருக்கு கிரெடிட் கொடுக்க ரெடியா இருக்கு. நான் வந்து எபிசோடு ஆமாங்க. மொக்கன்னு நான் எபிசோடு மொக்கன்னு சொல்ல மாட்டேன். இல்ல நாமினேஷன் எபிசோடு இவ்வளவுதான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஆக்சுவலி ஐ ஃபெல்ட் த டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங். எது அந்த உங்களோட ஸ்ட்ரென்த் லைக் உங்களோட காம்படிட்டர் யாரு, உங்களோட கன்சிடரேஷன் இல்லாதவங்க யாரு அப்படிங்கிறது. நாம ஏன் அந்த டாஸ்க்கை தவிர்த்து பாக்கி எல்லாம் பேசக்கூடாது? ஆக்சுவலி நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து பிபி ஏதோ ஃபுல் ஃபார்ம் ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அவரோட கவுண்டராக இருந்தாலும் சரி, கனிக்கிட்ட இருந்த அந்த ஒரு செக்மெண்ட் இருந்ததில்ல, அவங்க பாடும்போது வாசிக்கிறது சொல்றதா இருக்கட்டும், உங்களுக்கு ஓகேன்னா லவ் இல்லைன்னா வா, எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இன்னைக்கு பிக் பாஸ் தான் ஹைலைட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ப்ளஸ் எல்லாமே கரெக்ட் 1 ஹவர்லேயும் வந்தது. கரெக்ட். என்கிட்ட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ கேட்டாங்க, 1 hour பாக்கலாமா, யாருக்கு நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைச்சதுன்னு. நான் போய் பிக் பாஸ்னு போட்டுட்டு வந்தேன். உண்மையிலேயே அவருக்கு தான் நல்ல ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு. இந்த வாரமா மானத்தை வாங்காதீங்கன்னு எல்லார்கிட்டயும் சொன்னது கூட 1 ஹவர்ல வந்தது. ஆமா, பொதுவாவே என்ன அந்த நல்ல ஃபன் திட்டு போல. கண்டென்ட் இருக்கும். பொதுவாவே முன்னாடி எல்லாம் பிக் பாஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஃபன் கண்டென்ட் இருக்கும். இது ரொம்ப ட்ரையா போற மாதிரி இருந்திருக்கும். அதான் சரி கொஞ்சம் மக்களை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கே இது சிரிக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ண பிக் பாஸே ட்ரை பண்ணாரு போல. அதை விட நோ he is actually trying to highlight selective people, but it is good for the game. ஏன்னா அது
ஏன்னா இவங்களோட சண்டையில நிறைய பேர் வெளியிலே தெரிய மாட்டேங்கிறாங்கல்ல. நான் இது சொல்லுவேன், அவங்கதான் சண்டை பிடிச்சு மேல வரணுங்கிறதெல்லாம் நான் அக்ரியே பண்ணிக்கிட்டாலும், மேக்கர்ஸ் ஆல்சோ நீட் டு செட் தெம் அவே. சும்மா 4 பேர் கையன்னு கத்திட்டே இருந்தா மத்தவங்களோட டேலண்ட் எல்லாம் எப்படி வெளியே வருது? அவங்களுக்கு மேல நான் கத்துவேன், அவங்களுக்கு மேல கத்துனாதான் அந்த வீடுன்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்கல்ல. அந்த நரேட்டிவ் உடைக்கிறதுக்காகவே அந்த செட்டோட இல்லாம ஒரு மத்த செட்டோட ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பார்வதி நாமினேட் பண்ண போறா, எல்லாரும் உள்ள வந்து பாருங்கன்னு சொன்னதே எதுக்கு? இவ வந்து எல்லாரையும் நாமினேஷன் டைம்ல இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தா. போய் போய் பாக்குறது. வினோத் எல்லாம் இன்னைக்கு வினோத் திட்டி விட்டது இன்னைக்கு எபிசோட்லயே வந்துருச்சு. அந்த ரொம்ப இரிட்டேட் ஆகி அவன் கத்திட்டான். சும்மா வந்து எதுக்கு எடுத்தாலும் நொய் 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 பக்கத்துல வந்து நிக்கிறேன்னு. அது அந்த அந்த கடுப்புலதான் பிக் பாஸ் வந்து பாரு இஸ் கோயிங் டு நாமினேட், இந்த 2 நிமிஷத்துல நான் உங்களை நாமினேட் சொல்ல போறேன், ஹவுஸ்மேட்ஸ் பாத்துக்கோங்கன்னு ஹிண்ட் வேற எல்லாரையும் வர சொல்லி பண்ணது. அதுக்கப்புறம் சோ இது வந்து அவரு இப்பதான் அவங்களுக்கு பேலன்ஸ் பண்றதுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. இப்பதான் டூயிங் இட். ஆக்சுவலி இதை வீக்கெண்ட்ல ஹோஸ்ட் பண்ணிருக்கணும். ஆனா அது பிக் பாஸே இறங்கி செய்ய வேண்டியது வரும்னு நான் நினைக்கல. எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு பிக் பாஸே இறங்கி செஞ்சுட்டாரு போல. ஆனா இப்படி எல்லா நீங்க பேலன்ஸ் சீசன்லயுமே பண்ணுவாங்க ஸ்பீக்கர். இது மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஓகே தே ஆர் கேப்பபிள் ஆஃப் இட் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு தூக்கி பிக் விடுவாங்க. பாஸோட கனெக்ட் வரும். அது அவங்க எல்லா சீசனும் பண்ணுவாங்க. இந்த சீசன் என்னத்த பண்றது? நம்மளும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கிணற சுரண்டிட்டு இருந்தோம்ல. இப்பதான் பிக் பாஸ்க்கே ஒரு அதான் தெளிவு வந்திருக்குது. சரி எதையாவது ஒண்ணு கேமராலாம் கொஞ்சம் பண்ணுவோம். நல்லா தெரியுது போல அவருக்கு. உம் என் மானத்தை வாங்காதீங்கன்னு சொன்னது எனக்கு மட்டும் தான் கேட்டதா? இல்ல அனைவருக்கும் கேட்டது. எல்லாருக்கும் பிக் கேட்டு பாஸே எல்லாருக்கும் இறங்கி அதுல கேட்டது. அதுல என்ன தெரியுமா, சுபிக்ஷா இன்னைக்கு நேரடியாவே கேட்டுட்டா, நாமினேஷனை டிஸ்கஸ் பண்றீங்க இது ஃபேரான்னு. அதுவும் எபிசோட்ல போட்டுட்டாங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீக் கேட்பாங்கன்னு வீக்கெண்ட் நினைக்கிறேன். இல்லைன்னா கேட்பாங்க. இது எபிசோட்ல டெலிகாஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது சுபிக்ஷா கேட்டே போட்டா, அவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நாமினேட் பண்றீங்க. ஆனா அதுக்கு வந்து இவங்க ஜஸ்டிபிகேஷன் வேற, இல்லைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்னு. இதுல 2-2ன்னு எண்ணிக்கிட்டு வேற இருக்காங்க. சொப்பா எனக்கு இது எரிச்சலா வருது. இல்ல இப்ப இல்ல இது மறுபடியும் அவங்கள ஸ்பீக்கர் சார், ஐம் சோ சாரி ஃபார் பட்டிங் இன். அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷன் சாண்ட்ரா என்ன சொன்னானா, இந்த மாதிரி அங்க ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் எனக்கு 4-5 மட்டும்தான் வாரம் ஒரு கேட்கல. கேங். ஹலோ, கேக்குறதா? கேக்குது கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. அதான் 4-5 வாரம் வந்து இந்த மாதிரி ஒரு கேங் ஃபார்ம் ஆச்சே சுபி, நீ ஏன் உங்களை போய் கேட்கல? அந்த கேங் உடைக்கிறதுக்கு தான் நாங்க இந்த கேங்க ஃபார்ம் பண்ணியிருக்கோம், புரியுதா உனக்கு? எக்ஸாக்ட்லி ஹர் வேர்ட்ஸ் டு கோட். ஆனா அப்படி ஒரு கேங் இருக்குன்னு யார் பார்த்தா? நீங்க யாராவது பாத்தீங்களா? அந்த டீம் உட்காந்து இன்னார் நாமினேட் பண்ணோம், இவனுக்கு ஒரு ஓட்டு போடு, இவனுக்கு ஒரு ஓட்டு போடுன்னு டிஸ்கஸ் பண்ணது எங்க யார் பாத்தீங்க? அந்த கொஸ்டினுக்கு எனக்கு பதிலே தெரியல. அவங்க கேங்கு தான். சி அதாவது 2 விதம் இருக்கு. என் கூட இருக்கிறவங்கள நான் நாமினேட் பண்ண மாட்டேங்கிறது ஒரு விஷயம். அது எல்லா பிக் பாஸ்லயும் நடக்கும். தெல் பி அன் எமோஷனல் கனெக்ட். நான் சொல்றேன், முகேன் அண்ட் தர்ஷன் ஒருத்தரை நாமினேட் பண்ணிக்கவே இல்லை 10 வாரம். ஓகேவா? ஆனா when they were about to nominate themselves, they clearly told எங்களுக்கு இது தெரியும், இது கேம்னு தெரியும், இதனால எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகாதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க நாமினேட் பண்ணுவாங்க ஒரு ஒரு இடத்துல. அந்த இடத்துக்கு தானா எல்லாரும் வந்துருவாங்க. ஒரு எமோஷன்ல தான் கூட இருக்கிறவங்க தப்பு தெரியாம இருக்கிறது அதுவும் அன்எத்திக்கல் தான். ஆனா அது ஒரு வகை. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவனை பேசி வச்சுட்டு குத்துறது இருக்குல்ல, தட் இஸ் அ பிக்கர் கிரைம். இது 2ம் ஒண்ணு கிடையாது. நீங்க 2யும் அது ஒரே பேலன்ஸ்ல வச்சு பார்க்க முடியாது. என்ன நான் பார்த்தது இல்ல. நான் பார்க்கிற விஷயத்த மட்டும் தான் நம்புவேன். கனி வந்து சபரியோ எஃப்ஜேவையோ நாமினேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கனி மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? ஐ அக்ரி. அவங்க பார்ஷியலா இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டை நான் ஏத்துக்குவேன். ஆனா அதே கனி இன்னார் நாமினேட் பண்ணுன்னு ஒரு நாளும் சபரியவோ எஃப்ஜேவையோ போய் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி நான் பார்த்தது இல்ல. இது 2ம் வேற வேற விஷயம். இதுல வந்து 2வது இருக்கிறது தான் பிக்கஸ்ட் மிஸ்டேக். இன்னொருத்தரை நான் போய் இன்ஃபுளுன்ஸ் பண்றது. கம்ருதீன் மண்டைய கழுவிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. முடியல. இதுல கம்ருதீன் நாமினேஷன்ல இன்ஃப்ளூயன்ஸ் வரல. பண்ணா கூட ஆஹ் பரவாயில்ல. இவங்களதான் போடணும் அப்படின்றது. உனக்கு 2 அதுதான். பேரு, நான் 2 பேரு. ஒரு ஒரு குறைஞ்சபட்ச இன்டைரக்டாவான இன்ஃப்ளூயன்ஸ் கூட இல்ல. ஓப்பனா உட்கார்ந்து. இதுல அது இதுல என்ன மட்டும் இல்ல முட்டுன்னா, செல்வி. இல்ல ஆக்சுவலா சாண்டாக்கு அவங்களுக்கு ரீசன் கேட்டு நாமினேட் பண்ணாங்க. அவங்களுக்கு ரீசன் சொல்ல தெரியல பாவம். அவங்களுக்கு ரீசன் உம் சொல்லி கொடுத்து அவங்க நாமினேட் பண்ணாங்க. இதுல என்ன விஷயம்னா, நான் போன தடவை சீசன்ல ஒரு தடவை பாய்ஸ் டீம் வந்து இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை கேர்ள்ஸ் ஏதோ ஒரு டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. போட்டு அந்த அடி அடிச்சாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. இதுல வந்து இவங்க உருட்டுறாங்க. அதெல்லாம் எந்த சீசனோடய போயிடுச்சுன்னு. சீசன் 7ல தான் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிரிவிலேஜ் கொண்டு வந்தாங்க. அதையும் கமலஹாசன் வந்து டேக் டவுன் பண்ணிட்டாரு ஒரு ஸ்டேஜ்ல.
சோ நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ண கூடாதுதான். பெஸ்ட் பெர்ஃபார்மர் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் டிஸ்கஸ் பண்றது வேற லாஜிக். ஓகேவா? அது யார் நல்லா பண்ணாங்கன்னு டிஸ்கஸ் பண்றது. அதையும் நீங்க அன்ஃபேரா டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா, அன்ஃபேரான ஒரு பர்சனுக்கு பெஸ்ட் வொர்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா, அது உங்க ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றது ரொம்ப தப்பு. அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதை தாண்டி சக்தி சொன்ன மாதிரி இதுதான் ரீசன், இதுக்கு ஓட்டு போடுன்னு வந்து செட்டப் பண்ணி வைக்கிறது. இட் இஸ் லைக் ஸ்டேஜ்டு நாமினேஷன். ஸ்டேஜ்டு நாமினேஷன்னா எத்தனை நாளைக்கு பாக்குறது? இப்போ இப்படியே 13 பேர் யாரு நாமினேஷன்ல வருவாங்கன்றது ஆக்சுவலி ஆடியன்ஸ்க்கு அது ஒரு புல்லிங் ஃபேக்டர் ஃபார் மண்டேஸ் எபிசோட். ஆனா எல்லாரையும் நாமினேஷன்ல போடுங்க போடுங்கன்னு இவங்களே சொல்லி இப்ப என்ன எல்லாரும் வந்திருக்க போறாங்க அப்படின்னு புல்லிங் ஃபேக்டரியை இவங்களே செதைச்சு விட்டுட்டாங்க. நிஜமா சொல்லுங்க, நம்ம இது வரைக்கும் இருக்கிற சீசன்ல மண்டே மார்னிங் 9 மணி ப்ரோமோ யாரு நாமினேஷன்ல இருக்கா, என்னென்ன ரீசன் சொல்லி ஒருத்தரை நாமினேட் பண்றாங்கன்னு நீங்க எல்லாரும் பாப்பீங்களா இல்லையா? அதே மாதிரி நம்பர் ஆஃப் votes will decide the standard of that particular candidate. இது எனக்கு பிடிக்கவே இல்லை. ரெண்டு வந்துருச்சு, வேற யாருக்காவது குத்துங்க. தேடி 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 சொன்ன ரீசனை சொல்லி சொல்லி ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது எனக்கு. எனக்கு தெரியல, மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியல, பட் எனக்கு இது பிடிக்கல. நேக்கும் அது பிடிக்கலை. எனக்கு அதுல ஹைலைட் என்ன யாருக்கும் தெரியுமா? பிடிக்கலை. எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. ப்ளீஸ் ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட். ஆல்ரெடி அவங்க வந்து அந்த வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து லைக் பேசிட்டாங்க. இட் வாஸ் வெரி வெல் அண்டர்ஸ்டுட் தட் தே ஹாவ் டு பிரிங் இன் ரோப் இன் எவ்ரி ஒன் இன் டு நாமினேஷன். ஓகேயா? அதான் அமித்தோட டர்ன் வருது. ஓகே, பை தென் பிரஜன் அண்ட் சாண்டா தே ஆல்ரெடி ஹாவ் 2 votes each. பின்னியும் பிரஜன் அண்ட் சாண்டா சொன்னார் அமித். வாட் இஸ் ராங் இன் தட் காயத்ரி? No, no, எனக்கு என்ன புரியலன்னா once he is again, correct இல்ல. no, if I was in that place, I would rather rope in someone who hasn't been on the list yet, because யார் வீக்கர் இல்ல எல்லாரும் ஒண்ணு வந்து நம்மளை விட வீக்கரா இருக்கிறவங்க வந்து இது பண்ணியிருக்காங்களா, நாமினேஷன்ல வந்துட்டாங்களா அப்படி பார்க்கணும். செகண்ட் வந்து எல்லாரையும் போடணும். நான் சோ த votes வந்து அந்த மாதிரி எல்லாரையும் shuffle போட்டா ஆகும்ட்டு. எதுக்கு போடணும்? எல்லாரையும் எதுக்கு போடணும்? எல்லாரையும் போடுறது சேனலுக்கு தான் லாபம். எல்லாரையும் நாமினேஷன்ல எடுத்துட்டு வருது தப்பு. ஓட் டைனமிக்ஸ் மாறும். நீங்க அப்படி பண்ணி தான் பிரவீன் போனாரு. எல்லாரும் எடுத்துட்டு வர்றது தப்பு. எப்படி இருக்கிறது ஒரு ஓட்டு. ஆல்ரெடி இந்த இத்தனை பேரு 16 பேர்ல எஃப்ஜே பண்ண முடியாதா? 16 பேர்ல எஃப்ஜே பண்ண முடியாது. 15 பேர்ல 13 பேர் வந்தாச்சும் போது பின்னியுமே அந்த 2 பேரு அப்ப அமித்துக்கு அது தெரியாதுல்ல. அமித்துக்கு அப்ப தெரியாதுல்ல 15 பேர் 13 பேர் வருவாங்கன்ற கவுண்ட் எல்லாம் அமித்துக்கு தெரியாதுல்ல. அமித்த நடுவுல தானே கேட்டாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு நான் சொல்றேன், Amit was one of the last few people. Okay, yeah, around last fifth But last why we person or need to something. காயத்ரி இருங்களேன், நான் ஒன்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் எதுக்கு எல்லாரும் நாமினேஷன்ல வரணும்? ஒன் வேலிட் ரீசன் ஃபார் தட். யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையோ அவங்க நாமினேஷன்ல வரணும். ஆனா இந்த மாதிரி எதுக்கு வரணும்? இருக்கிறது இது எப்படி இருக்கு தெரியுமா காயத்ரி? ஒருத்தன் சரியா இருக்கான், அவனை போய் நம்ம குறை சொல்றோம் எல்லாரும் தப்பா இருக்கிறதுனால. நாமினேஷன்ங்கிறது எனக்கு யார் பிரச்சனையா இருக்காங்க இந்த வீட்டுலன்னு இண்டிகேட் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸ் அது. தட் இஸ் தேர் ஓன் ஸ்பேஸ். எனக்கு யார் இந்த வீட்டுல ட்ரபிள் சம்மா இருக்கான்னு நான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். காப்பி அடிச்சு நாமினேட் பண்றது வேற விஷயம். அதை தான் வந்து விஜய் சேதுபதி கோட் பண்ணாரு. நான் அதை சொல்லல. சேஃபா குத்துறத பத்தி எல்லாம் நான் பேசல. பட் எனக்கு ஒரு 2 பேர் இந்த வீட்டுல பிரச்சனையா இருக்காங்கன்னா அது என் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல தானே நான் அதை சொல்ல முடியும். எனக்கு இவங்க கேம் பிடிக்கலன்னு நான் வேற எங்க சொல்றது? அந்த ஸ்பேஸ ஒருத்தர் இப்போ இது எப்படின்னா, அந்த ஒரு ட்ரெயின் ட்ராக் ஜோக் சொல்லுவாங்க. ஒரு ட்ரெயின் ட்ராக்ல குழந்தைங்க ஃபுல்லா இருக்குங்க, இன்னொரு ட்ரெயின் ட்ராக்ல ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருக்கு, யாரை காப்பாத்துவீங்கன்னு கேட்கும்போது எல்லாரும் அந்த நிறைய குழந்தைங்களை காப்பாத்துவோம். அப்ப கேட்பாங்க அவங்க எல்லாம், அந்த ட்ரெயின் வர ட்ராக்ல விளையாண்ட குழந்தைங்க, ஐ மீன் யூ அண்டர்ஸ்டுட் த பாயிண்ட்ல, யாரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டா இருக்காங்களோ அவங்களதான் நம்ம வந்து முட்டாள் மாதிரி சொல்றோம். நோ, இட் இஸ் ஹிஸ் ஸ்பேஸ், ஹிஸ் லைக். He nominated someone whom he don't like. கரெக்டா? Help me understand. இது வந்து பிக் பாஸ் அல்லவா? நிறைய கேமராஸ் throughout 60 கேமராஸ் இருக்கு. அவருக்கு பாயிண்ட் பேசி பதிவு பண்ணோம்னா எந்த இடத்துல வேணாலும் பேசி பதிவு பண்ணலாமே. எல்லாமே 1 ஹவர்ல வரும். எல்லாமே 1 ஹவர்ல வரும்னு சொல்ல முடியாது. செகண்ட்லி நாமினேஷன் 1 ஹவர்ல வரும். முடிச்சுக்கோங்க ஃபுல்லா, அதுக்கப்புறம் அட்ரஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒண்ணு ஹக்கு ரொட்டேட் பண்ண வாடா ஸ்பீக்கர். ஓகேவா? பாயிண்ட் வருதா? Thank you, Hakku. Hakku, I enjoyed your post, by the way. Tweets, by the way.
அண்ட் யா ஸ்பீக்கர்ஸ் பேக் டு த பாயிண்ட். இது நான் சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த பாயிண்ட்டும் எனக்கு புரிய ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட் ஓகேயா? இவர் யாரு? விஜேஸே அந்த லாஸ்ட் டைம் ஓப்பன் நாமினேஷன் இருக்கிறது, அதுதான் 2 பேர் வரல தெரியுது இல்லையா? ஓப்பன் நாமினேஷன் குடுத்து சான்ஸ் குடுத்தும் ஏன் அவங்கள நீங்க நாமினேட் பண்ணல தானே கேட்டாரு அவர். அதுவே தப்புன்றேன் நானு. நான் விஜேஸ கரெக்ட்னு சொல்லி விஜய் சொன்னா எல்லாமே கரெக்ட் ஆயிருமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இத்தனை பேரை நாமினேஷன்ல கொண்டு வரதுனால தான் ரம்யா இவ்வளவு வாரம் எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. we end up in sending out the right contestant. ஏன்னா இருக்கிறது ஒரு ஓட்டு. என் ஓட்டை நான் பிரிக்க கூட முடியாது. நான் 5 நாளைக்கு 5 ஓட்டு தான் எனக்கு வாரம் ஃபுல்லா இருக்கு. எனக்கு பிடிச்ச 5 கண்டஸ்டன்ட்டும் அங்க தங்கணும். எனக்கு ஆப்போசிட்ல ஒரு குரூப் இருக்கு, டாக்ஸிக்கா இருக்கு. அந்த டாக்ஸிசிட்டிக்கு இங்க ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த டாக்ஸிசிட்டிய நான் உடைக்கணும்னு நினைக்கிறேன். கனி ஏன் பாட்டம்ல இருக்காங்க? ஏன்னா எல்லா டாக்ஸிக் பீப்புளையும் கொண்டு வந்ததுனால. அமித் இப்ப அமித் தான் ஸ்கேப் கோட். ஆக்சுவலி அமித் போக வேண்டியவர் இல்ல, ரம்யா தானே போகணும். இது நடக்காது. நீங்க வந்து இருங்க முடிச்சிடுறேன். அமித் இப்ப அந்த அதுக்கு யார் காரணம்? வை டு we need to put a tight spot? அமித் என்ன தப்பு பண்ணாரு? அப்போ இந்த வீட்ல எப்படியா இருந்தாலும் என்ன நாமினேஷன் கொண்டு வருவீங்க அப்படின்னா, அந்த வீட்ல நான் நல்லா விளையாடணுங்கிற, நான் ஒரு விஷயத்துக்காக நல்லா விளையாடணும்ன்ற என்னோட கான்பிடன்ஸ் இருக்குல்ல, அது போயிரும்ல. எப்படி நீ என்ன நாமினேஷன் எடுத்துட்டு வரதா போற, நான் ஏன் விளாடணும், ஏனோ தானோன்னு போயிருவேன். ரம்யா எப்படி இத்தனை நாள் டிராவல் பண்றா? பிகாஸ் ஆஃப் திஸ் ஹையர் நாமினேஷன் லிஸ்ட். சேனலுக்கு அது ப்ராஃபிட்மா, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. பட் we need to think. எனக்கு இல்ல, நிஜமாலுமே அமித் பண்ணது எனக்கு பிடிச்சிருக்குது. he brought 2 people who is troubling him. அவ்வளவுதான். that is the right way to nominate. விஜய் சொன்னது இருக்குல்ல, ஓப்பன் நாமினேஷன், அதுல ஒரு நாட்ச் இருக்கு. இதுல என்ன தெரியுமா? நான் வந்து ரீசனை காப்பி அடிச்சு நாமினேட் பண்றது தப்பு. ஓப்பன் நாமினேஷன் தமிழ்ல பண்ணும்போது ரீசனை காப்பி அடிக்கிறாங்க. அதைத்தான் செய்ய வேண்டான்னு விஜய் சொன்னதா நான் எடுத்துக்கிறேன். அதுதான் கரெக்டும் கூட. அதை தாண்டி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எல்லாத்தையும் நாமினேஷனுக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்ற அந்த மெத்தட் இருக்குல்ல, அது தப்பு. அது வந்து நல்ல பிளேயர்ஸை சேவே பண்ண முடியாம போயிரும். லைக் எனக்கு அமித் இஸ் பெட்டர் தென் கெமி. ஐ மீன் சாரி, அமித் இஸ் பெட்டர் தென் ரம்யா. அமித் இஸ் வே பெட்டர் தென் வியானா. தமிழ் இல்ல அதான் நான் தப்பா சொல்லிட்டேன். அமித் இஸ் கெமி இஸ் பெட்டர் தென் வியானா. கெமி இஸ் பெட்டர் தென் அரோரா ஹெர்செல்ஃப். அப்போ ஆனா அவங்க எல்லாம் பாட்டம்ல இருக்காங்க. இந்த பாட்டம்ல இருக்கிறதுனால என்ன பிரச்சனை தமிழ்னு காயத்ரி என்கிட்ட கேட்கலாம். நான் திருப்பி இந்த அன்அபிஷியலை பாக்குற மக்களோட மைண்ட் செட் இருக்குல்ல, வெறும் 1 hour ஷோ பார்த்துட்டு அன்அபிஷியல் மட்டும் பாக்குற மக்களோட மைண்ட் செட் இருக்குல்ல, ஓ இவங்க எல்லாம் ஒண்ணுமே பண்றது போல, அதான் கடைசியில இருக்காங்கன்னு வாரம் நினைப்பாங்க. they will not even consider what Kemi is doing inside the house. They will not even consider, already அவங்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மி. நீங்க எல்லா வாரமும் அவங்கள நாமினேஷன்லயும் கொண்டு வந்துடுறீங்க. எல்லா வாரமும் அவங்க வீக்லிங்னு அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் அன்அபிஷியல்லையும் காமிச்சிடுறீங்க. அப்புறம் அவங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ் வரும். நீங்க நாமினேஷன்ல 6, 7, 8 பேருக்கு மேல எடுத்துட்டு வராம இருந்து பாருங்க, நிஜமாலுமே உங்களுக்கு டாக்ஸிக்கா இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வெளியே போவாங்க. This is a very bad method which they are preaching. Actually, we are calling for it, unfortunately. அவ்வளவுதான் என் பாயிண்ட் முடிஞ்சிட்டு. குட் ஒன் ஸ்பீக்கர். குட் ஒன். தேங்க் யூ இது நிறைய பேருக்கு ஆக்சுவலா புரியாம இருந்தது. தட்ஸ் a good one. ஆமா, நானுமே எல்லாரும் வந்து ஐயோ திருப்பி போட்டதே போட்டுட்டு இருக்காளேன்ட்டு கோவமா இருந்தேன். பட் now it gives a whole lot of new perspective. சூப்பர். ஸ்பார்டன் வந்து தூக்கத்தின் விளிம்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन. ஸ்பார்டன் பேசிட்டுமா உல்ஃப்? அமித் போயிட்டாரா? தெரியும். இல்ல எனக்கு அந்த ஒரே ஒரு क्वेश्चन மட்டும். ஷோவும் பாக்குறது இல்ல, ஃபேஸ்புக் கேக்குறது இல்ல, இன்டர்வியூவும் பாக்குறது இல்ல. உல்ஃப் அமித் எங்க போனாரு? அமித் உள்ள தானே இருக்காரு. இல்ல ஸ்பீக்கர் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அமித் போக வேண்டிய ஆளே இல்ல, பாட்டம்ல இருக்காருன்னு சொன்னேன். பாட்டம்ல இருக்காருன்னு சொன்னேன். 13 நாமினேஷன்ல. காமெடி செத்து புதைந்து மக்கள். காமெடி இல்ல, சத்தியமா இது காமெடி இல்ல. நான் என்னோட ரியா ஸ்பார்டன் பேசிட்டுமா? ஓகே. இல்ல இந்த இவங்க ஸ்பீக்கர் சொன்னதுல ஒண்ணே மட்டும் சொல்லிக்கேன். ஆக்சுவலி வந்து விஜய் சொன்ன பாயிண்ட் நான் எப்படி சொல்லலாமா? நம்ம திருப்பியும் அதை கண்டினியூ பண்ணுவோம் ரியா? ஓகேடா. ஏன்னா தச்சில் சற்றும் தவறாத விக்ரமாதித்யன் லாஸ்ட் 1 வாரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஸ்பேஸ்ல பேசுறதுக்கு. சொல் தம்பி. கை தூக்குறாங்க.
நீ நானும் வர்றேன், எவ்ரி கை டைம் நீ தூக்குறேன், அப்படியே வரும்போது ஓடி ஓடி ஏதோ ஒரு போயிடுறேன். பஞ்சாயத்து வந்துருது. என்ன பண்றது? பஞ்சாயத்துக்கே ஸ்பேஸ் நடத்தினா அப்படிதான் இருக்கும். சரி, நான் வரேன், பாயிண்ட்டுக்கு வரேன், விடுங்க. என்ன ஏதாவது சொல்ல வைக்காதீங்க. இல்ல, இப்ப இந்த குரூப்னு சொல்றானுங்களே, 2 குரூப் இருக்கு. இந்த குரூப்ல வந்து நான் இந்த குரூப் ஏன் ஃபார்ம் பண்ணேன்னு கேட்டா அந்த குரூப் அடிக்கிறாக்குன்றாங்க. இப்ப அன்பு கேங்க ஏன் நம்ம இங்க வெளியில எல்லாம் அன்பு கேங்குன்னு சொன்னானுங்க, பயஸ்ன்னு சொன்னாங்கன்னா எஃப்ஜேவை எதுவும் கேட்கறது இல்லைன்றதான் மெயின் கம்ப்ளைண்டா இருந்துச்சு. ஆனா ஆப்போசிட்ல வந்த கேங்கு எஃப்ஜேவை தானே பேக்கப் பண்றானுங்க. இதுல என்ன நீங்க கேமுக்கு கேமை வந்து பெர்ஸ்பெக்டிவ் டைனமிக்ஸ் மாத்துறேன்னு சொல்லி வந்ததுக்கு ரீசன் என்ன? எஃப்ஜேவை நீங்க இது வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்கலையே, பேக்கப் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இருக்க நாமினேஷன் இது வரைக்கும் எவனும் ஆப்போசிட்ல இருக்கவன் ஒரு டிஸ்கஷன் கூட நான் பார்த்து எந்த டிஸ்கஷனும் நடக்கல. இல்ல இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி சாண்ட்ராவையும் பிரஜினையும் டார்கெட் பண்றான்னு இந்த சைடு பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி டார்கெட்டே அங்க நடக்கல. ஆப்போசிட்ல ஒருத்தன் கூட அந்த மாதிரி டார்கெட்டே பேச கூட இல்ல. இது ஷோவோட டைனமிக்ஸ் மாறிடுச்சான்னு கேட்டா மாறிடுச்சு. சாண்ட்ரா உள்ள வந்து ரூடா நடக்கும்போது தனக்கு உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸுக்கு ரூடா நடக்கிறாங்கன்னு தெரிஞ்சனால அந்த இடத்துல எல்லாரும் அவங்கள ஒஸ்ட் பெர்ஃபார்மர் போட்டாங்க. விஜய் பார்வதி பெஸ்ட் பெர்ஃபார்மர் தான் கொடுத்தாங்க. அது அங்க எப்படி கேம் ஆச்சு, அங்க எப்படி டார்கெட் ஆச்சு, எதுவுமே ஆகல. அது கேம் ஃப்ளோல தான் போயிட்டு இருக்கு. நீங்க சொல்ற சோ கால்டு அன்பு கேங் இருக்காங்கல்ல, கெமி போய் ரம்யாவையும் கனியும் நாமினேட் பண்ணாங்க. அங்கேயே அந்த கேங் உடஞ்சிருச்சா? கனி போய் ரம்யா ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொன்னாங்க, சபரி கனியா சொன்னான். இந்த 3 தடவை நடந்ததுக்கு அப்புறமும் ஏன்டா என்னைய பண்ணேன்னு அன்பு கேங்ல இருந்து ஒருத்தன் போய் கேள்வி கேட்டானா? நீங்க கேள்வி கேட்டிருந்தா நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு, நான் போய் பேசியிருந்திருப்பேன். ஒருத்தன் கூட கேள்வி கேட்கலையே. இது கேம், ஓகே நீ பண்றியா பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அடுத்த அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணி போயிட்டானே. இப்ப அமித் மாதிரி போய் பார்வதிட்ட போய் ஏன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்ல, பிரஜினியா சொன்னேன்னு கேட்டானா? அந்த மாதிரி கேள்விகளே அங்க வரலையே. இப்ப நீங்க சொல்ற இந்த கேங்ல இருக்க கான்ஃபிளிக்ஸ்ல யாராவது எடுத்து வைப்பாங்களா? எந்த கான்ஃபிளிக்டையும் யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க. இப்ப அரோராவை ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, அரோராவை தப்பா கேரக்டர் அசாசினேட் பண்ணும் போது இங்க இருந்து திவ்யாவோ சாண்ட்ராவோ பிரஜினோ அதுக்கு ஏத்த மாதிரி கேள்வி கேட்கலையே. இப்ப நீங்க ஆப்போசிட்ல அன்பு அன்பு கேங்க மட்டும் ஏன் கேள்வி கேட்கறீங்க? கனியே எதுக்கு போய் கேட்கல, அதுக்கு ஏன் போய் கேட்கலன்னு ஏன் கேள்வி கேட்கறீங்க? இங்க இருக்க யாருமே கேட்கல. ஏன்னா அவங்க அவங்க எல்லாரும் ஒரே செட். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பார்வதிய அந்த 3 பேரும் நல்ல ஒற்றுமையா இருக்காங்க. பார்வதி 4ஆவதா ஒரு பொம்மை மாதிரி சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த பொம்மையை எப்ப தூக்கி போடணுமோ அப்ப தூக்கி போட்டுருவானுங்க. அந்த மாதிரிதான் அவனுங்க கேம் விளையாண்டுட்டே இருக்காங்க. இங்க வெளியில வந்து நிறைய பேர் நியாயப்படுத்துறாங்க, நாமினேஷன் ரூல்ல இருக்கா? ஏன்னா 3 தடவை பண்ணிட்டாங்க, ரூல்ல இருந்திருந்தா கேட்டிருப்பாங்கன்றாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி லாஜிக்கலா கேக்குறேன். நாமினேஷன் வந்து அக்ரிமெண்ட்ல கிடையாது அப்படின்னா அந்த 4 வாரம் விளையாண்டவன்லாம் லூசா? 4 வாரத்துல நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிருக்கலாமே, டிஸ்கஸ் பண்ணி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்திருக்கலாமே. அந்த அறிவு கூட எல்லாமே விளையாடுவாங்க. என்ன முட்டு கொடுக்கறதுனால ஒரு இது வேணாமா? அவ்வளவுதான். நீங்க பேசுங்க, நான் நடுவுல ஏதாவது பாயிண்ட் இருந்தா பேசுறேன். முட்டு குடுக்கறதுனால ஒரு நியாய தர்மம் வேணாமான்னு கேக்குறாப்ல. ம். ஒரு ஸ்மால் அப்டேட். ம். அவர் அவர் டியர் பிரஜன் கால்டு பார்வதி as குட்டிச்சாத்தான். சாத்தான்னு சொல்லும்போது ஒரு கூட்டம் அடிச்சுதே. குட்டிச்சாத்தான்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி அந்த கூட்டம் எங்கே? இப்ப கூட மாட்டாங்களே. நான் அது வந்து சார் இது நான் என்ன லாஸ்ட் டைமே அட்ரஸ் பண்ணினேன். மலையாளத்துல வந்து குட்டிச்சாத்தனை வந்து ஒரு எருமை எருமை திட்டுற மாதிரி குட்டிச்சாத்தான் குட்டிச்சாத்தான்ட்டு அது செல்லமா ஒரு திட்டுற இதுதான். ஆனா அப்பயும் அது நம்ம வீட்டுல தமிழ்ல எப்படி செல்லமா பாப்பா தெரியல. திட்டுறதெல்லாம் திட்ட முடியுமாங்க? தமிழ்லயும் அது செல்லமா திட்டுறதுதான். ஆனா என் பிரச்சனை என்னன்னா பவுண்டரி காயத்ரி, வரைஞ்ச பட் அது தமிழ் இல்ல இல்ல தமிழ் பிக் பாஸ் இல்லையா? அதை கூட விட்டுருங்க. பவுண்டரி வரைஞ்ச ஒருத்தி கிட்ட போயிட்டு குட்டிச்சாத்தான்னு சொல்ற செல்லம் எங்கிருந்து வந்தது? நீங்க தானே சார் பவுண்டரி செட் பண்ணீங்க. ரைட் அத மாதிரிதான் என்னை எங்க வீட்ல கரெக்ட். என்னைய எங்க வீட்ல எல்லாம் வந்து 24 கேரட் கோல்டா வளர்த்திருக்கிறாங்க. நான் உன்னைய மாதிரி சில்வர் பக்கத்துல எல்லாம் நான் நிக்க மாட்டேன், உன்னையெல்லாம் விச வச்சு கொண்டுருவேன்னு பேசினாருல்ல. அப்புறம் எங்க இருந்து செல்லமா குட்டிச்சாத்தான் வருது? ஐயோ ஐயோ இப்படி ஒரு பொழிச்சா அவரு வெளில இருந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஸ்பீக்கர் சொல்லுங்க ஸ்பாட்டு. இல்ல, நான் ஒரு பாயிண்ட் மட்டும் மறந்துட்டேன். இப்ப எப்ஜே வந்து ஒரு கிச்சன் டீம் போட்டிருக்காருல்ல, ம். யார் யாரை போட்டிருக்காருன்னா திவ்யாவையும் சாண்ட்ராவையும் போட்டிருக்காருல்ல. இதே சபரி போடும்போது ஏன் இது குரூப்பிசம்னு சொன்னானுங்க, எப்ஜே போடும்போது ஏன் குரூப்பிசம்னு இது வரைக்கும் நான் ஒரு ட்விட்டு கூட பார்க்கல.
தனக்கு என்ன தேவையோ, யார் யாருக்கு என்ன தேவையோ அது முன்னாடியே கேட்டு வச்சுட்டு தான் அவர் போட்டாரு. இப்ப நான் சபரி பண்ணும்போது, நீங்க தான் டிசிஷன் எடுக்கணும்னு சொன்னவங்க, இப்ப அவருக்கும் அந்த டிசிஷன் சொல்லியிருக்கணும்ல. அப்ப அவர் பண்ணது குரூப்பிசம் தானே. இப்ப நான் சாண்ட்ராவையோ, திவ்யாவையோ சேர்ந்து போட்டிருக்கேன்னா, அவங்க அந்த கான்ஃப்ளிக்ட்டே வரக்கூடாது. அவங்க 2 பேரும் இருக்கணும்னு தானே அங்க தூக்கி போட்டிருக்காரு. போன தடவ வெறும் அமித் மட்டும் போதும்னு சொன்னானுங்களே. ஒரு செஃப்ப போட்டு 3 பேர் கத்துக்கிறது போட்டிருக்கலாமே. போன தடவ ப்ரீச் பண்ணது தானே. சபரிக்கு மட்டும் உட்கார வச்சு, இதுதான் பண்ணணும்னு ப்ரீச் பண்ணானுங்கல்ல. அதே மாதிரி ஒரு மெயின் செஃப் போட்டு மிச்சம் 3 பேர் போட்டுருக்கலாமே. திவ்யாவும் சாண்ட்ராவும் அந்த இடத்துல எதுக்கு? எந்த எதுவுமே ஒத்து போக மாட்டேங்குதுங்க. எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறானுங்க. நான் எவன்கிட்ட இதத்தான் பேசுறதுன்னு நான் தெரியல. போன வாரம் கேட்டேன். டீம் சேஞ்ச் பண்றது என்ன அவ்வளவு பெரிய தப்பான்னு. இப்போ எஃப்ஜேவோட டிசிஷனுக்கு நான் எஃப்ஜே ஒரு முட்டு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. சமையல் இடத்துல கலவரம் வரக்கூடாது, சாப்பாடு ரொம்ப முக்கியம், அதனால நான் நல்லா தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற 2 பேரை போட்டேன். இப்படிதான் எஃப்ஜே கிட்ட இருந்து ஒரு முட்டு வரும். இதை யோசிச்சு தானே சபரியும் டீம் சேஞ்ச் கேட்கும்போது வேலை முக்கியம்னு டீம் சேஞ்ச் பண்ணாரு. அது எப்படி நீ டீம் சேஞ்ச் பண்ணலான்னு வீடே சேர்த்து குத்துறாங்கல்ல. நீங்க நினைக்கிறீங்களா எஃப்ஜேக்கு இவங்க இப்படி ஃபீட்பேக் சொல்லுவாங்கன்னு? யூ கைஸ் எழுதி வைங்க, எஃப்ஜேக்கு இதை சொல்ல மாட்டாங்க. எஃப்ஜே சொல்ல அவதான் மாட்டானுங்க. பொலிட்டீஷியனோட எனக்கு சன் ஆச்சே. இல்ல இந்த எஃப்ஜேவோட கேப்டன்சிலுமே எனக்கு பெரிய இது இருக்கு. எஃப்ஜே கேப்டன்சில நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் 4 வாரம் கேப்டனா இருந்தவனுங்க அந்த லிவிங் ஏரியால உட்காரும் போதே ப்ரோமோ வந்துரும். அந்த அளவு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. ஆனா எஃப்ஜேக்கு அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. எல்லாரும் ஒபீடியண்டா போறானுங்க. பார்வதினா எஸ்ஆர்ன்னு சொல்றாங்க. பிரவீன் நான் மிலிட்டரி கேம்பா நடத்த போறேன்னு சொன்னப்போ எஸ்ஆர்ன்னு சொல்ல முடியாது, அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியாதுன்னு சொன்ன பார்வதி, இப்போ நான் எஃப்ஜே உள்ள வரும்போது எஸ்ஆர்ன்னு சொல்றாங்க, எல்லாத்துக்கும் ஓகேன்றாங்க, எல்லாம் ஒபீடியண்டா பிஹேவ் பண்ணி ஸ்கூல் பையங்க மாதிரி போறாங்க. எனக்கு எஃப்ஜே சைட்ல வரும்போது உண்மையிலேயே இவங்க எல்லாம் மாறிட்டாங்களா, இல்ல எஃப்ஜேனால இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற சந்தேகமும் இருக்கு. இதுல என்னன்னா, அந்த கேங்லயும் அவன புரொடெக்ட் தான் பண்ணாங்க. இந்த சைடும் அவன புரொடெக்ட் தான் பண்றாங்க. இதுல வீக்கெண்ட்ல இத கேட்பாங்களான்னா வாய்ப்பே இல்ல. ஏன்னா சபரின்னு ஒருத்தவன் கிடைச்சான். அவன வச்சு 2, 4 எபிசோட ஓட்டுன்னு ஓட்டியாச்சு. அழக்கூடாது காயத்ரி. நான் ஒண்ணு சொல்றேன், இந்த வீக்கோட பெஸ்ட் கேப்டன் எஃப்ஜே அப்படின்னு சொல்லுவாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் பிக் பாஸ் அதை பிரேக் பண்ற மாதிரி ஒரு வீக்லி டாஸ்க் வச்சிருக்கலன்னா. இந்த சீசனோட பெஸ்ட் வீக்லி டாஸ்க் ஏதோ கேப்டன் வந்துறாதுல. போட்டிருக்காங்களே, பிசிக்கல் டாஸ்க்னு ஏதோ போட்டிருக்காங்களே, சோப்பு ஏதோ சோப்பு ஷாம்புன்னு போட்டிருந்தாங்க, மறந்துட்டானே. சக்தி மாப்பு சோப்பு அது ஏதோ ஒன்று. இது வரைக்கும் இந்த எல்லா சோறு சீசன்லயும் பெஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அது எஃப்ஜே. இன்னைக்கு நம்ம கஷ்ட காலத்துக்கு அடுத்த வார கேப்டன்சி டாஸ்க்குமே have this very bad gut feeling he would again become the captain. ஐயோ இன்னைக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற உள்ள போயிருந்தாங்க. இல்ல எஃப்ஜே இஸ் கோயிங் டு பி பிக் குட் கேப்டன் ஆல்ரெடி போட்டாங்க. கிரேட்டஸ்ட் கேப்டன் இன் சீசன் 9 ஆல்ரெடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே ட்விட் போட்டிருந்தாங்க. அந்த ட்விட்டை நான் பார்த்துருக்கேன். இப்ப அதுக்கேத்த மாதிரி தான் நடக்குது. எனக்கு அதுலயுமே பெருசா இருக்கு. நான் ஒரே ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த நான் வந்து கனியோட கேம் பிளே பத்தி சொல்லணும்னு இருக்கேன். நான் கனியோட கேம் பிளே நான் ஸ்டார்ட்ல இருந்து பாக்குறேன். ஸ்டார்ட்ல இருந்து நான் பார்க்கும்போது ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கு. எனக்கு வந்து நான் ஸ்டார்ட்ல இருந்து பார்க்கும்போது என்னடா ஜென்யூனா இருக்கானுங்க, எதுக்கு இவ்வளவு ஹேட்டா இருக்கு அப்படின்னு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கு. நான் அந்த சாஃப்ட் கார்னரை தாண்டி நான் ஒரு கேமா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த இருக்க 16 பேர்ல ஒரே ஒரு ஆளுக்கு கொஞ்சம் சென்ஸ் பண்ற திறமை இருந்துச்சுன்னா அது எனக்கு தெரிஞ்சு கனி தான். ஏன்னா உள்ள வந்து அந்த ஒயில்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதாவது ஒயில்டு கார்டு உள்ள வர்றாங்க அப்படின்னு சொல்றப்ப முதல்ல நம்ம ஒழுங்கா பண்ணலையான்னு சென்ஸ் பண்ணது கனி தான். அந்த ஸ்டேட்மெண்ட் அங்க இருக்க வேற யாரும் சொல்லவும் கிடையாது. அவங்களுக்கு தெரியுது, ஆனா அவங்களால பெருசா அவுட்புட் கொடுக்க முடியலன்னு கூட வைங்களேன். ஆனா அவங்களுக்கு அது தெரியுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த பாட்டில் டாஸ்க் வந்துச்சுல, ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க், அந்த இடத்துல நான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா பார்த்தது அந்த பெர்சன்டேஜ் எடுத்துட்டு வந்தாங்களே, அந்த பெர்சன்டேஜ் எடுத்துட்டு வந்தது நான் பெருசா பாக்குறேன். அந்த அந்த மைண்ட் யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால ஆலன் ப்ரோ கூட ட்விட்டு போட்டிருந்தாரு, 3 பாட்டிலுக்கு நீ 40% வச்சுன்னா 0.3 டிஸ்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் அவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க. நான் 3 பாட்டில் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன், அதுல 40% கொடுக்கறதுக்கு நான் ஏன் வேலை பார்க்கணும்? நான் என்ன எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறேன்? நீ டோட்டலா உங்கள்கிட்ட எவ்வளவு பாட்டில்ஸ் இருக்கோ அந்த பாட்டில்ஸ்ல இருந்து எனக்கு 40% கொடுனானு. அது நல்ல ஸ்ட்ராட்டஜி. அதனாலதான் வீக்கெண்ட்லேயே அட்ரஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் எங்க நான் அட்மையர் பண்ணேன்னா, கம்ருதீனுக்கும் பிரவீனுக்கும் சண்டை நடந்திருக்கும்ல, நீங்க எல்லா சைடும் பாத்தீங்கன்னா எல்லாரும் போய் ஒண்ணு இவன் தப்புன்னுவாங்க, இல்ல அவன் தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கனியும் கமருதீனும் இருக்க கான்வர்சேஷன் யாரா பாத்தீங்களா?
அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நேர்மையா இருக்கும், ரொம்ப ஜெனியூனா இருக்கும். நான் வந்து விஜய் பார்வதியும் இழுத்திருக்க மாட்டாங்க, பிரவீனும் இழுத்திருக்க மாட்டாங்க, பிரஜினும் இழுத்திருக்க மாட்டாங்க. கமருதீனுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. நீங்க மட்டும்தான் உங்க வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜெனியூனான அட்வைஸ் இருக்கும். நான் அந்த இடத்துல நான் என்ன நினைச்சேன்னா, அந்த இடத்துல நான் நினைச்சது கேம் பிளே சேஞ்ச் ஆகும். இப்ப நான் வந்து பிரவீனை பாக்குறேன், பிரவீன்கிட்ட போய் விஜய் பார்வதி மாத்தி மாத்தி சொல்றாங்க, கமருதீன்கிட்ட போய் விஜய் பார்வதி மாத்தி மாத்தி சொல்றாங்க, கனி நல்லதா சொல்றாங்க. அப்ப கனிட்ட சொல்லுவாரு, அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லுவார். நான் அப்ப என்ன நினைச்சேன்னா, ஓகே இனிமே ஏதாவது ஒரு கேம் பிளே புரிஞ்சுட்டு அந்த இடத்துல கேம் மாறும்னு நினைச்சேன். ஆனா அந்த இடத்துல சுத்தமா கேம் மாறல. அதே மாதிரி நேத்து ஒரு கான்வர்சேஷன் வந்திருக்கும் கம்ருதீனுக்கும் கணிக்கும். அப்போ பாயிண்ட்ஸ் எடுத்து வைப்பாங்க, அப்பயாவது அவன் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். அப்பவும் புரிஞ்சுக்கல. அதனால எனக்கு இன்னைக்கு அவன் கனி வந்து சொன்னது எனக்கு ரொம்ப வேலிடா இருந்துச்சு. அதே மாதிரி அரோராட்ட சொன்னது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. அரோராட்ட சொல்லும் போது எனக்கு அந்த ஃபுட்டோட மதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க சொல்லும் போது நான் ஃபுட்டை வந்து ஒரு ஆளுக்கு கொடுக்குறதுல எனக்கு சந்தோஷம்னு சொல்றாங்க. அதே மாதிரி நான் இன்னொரு கேள்வியும் வைக்கிறேன். இப்ப அந்த ஃபுட்டு சமைச்சு கொடுக்கறனால இங்க இருக்கவனுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் விஜேவா இருக்கேன்னா, நான் விஜேவா இருக்கேன், ஒரு இடத்துல ஸ்கோர் பண்றேன், ஓகே நீ விஜேவா இருக்கேன்னு கிரெடிட் கொடுக்குறீங்க. என்ன குக் வித் கோமாளில இருந்து தான் எடுத்திருக்காங்க. நான் ஒரே ஆளு 8 டிஷ்ஷு ஒரே ஆளா சமைக்கிறேன். அப்ப எனக்கு தேவையான கிரெடிட்ஸ் நீங்க எல்லாம் கொடுத்துருக்கோம்ல. வெளியில இருக்க இத்தனை பேர் யாரும் அப்ரிஷியேட் பண்ணலாம், அந்த பாயிண்ட் யாருமே எடுத்து கூட வைக்கலையே. எனக்கு குக்கிங் தெரியுங்க, நான் இங்க இடத்துல இருந்து பண்றேன், அதை நான் ஒத்தாளா பண்றேன், என் போட்டு நிரூபிக்கிறேன்ல, ஒரு தடவையும் நான் நிரூபிக்கிறேன்ல. அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்ல, அதையாவது கரெக்டா பண்ணணும்ல. அதை கூட நீங்க வெளியில இருக்கவங்க ஏன் கிரெடிட்ஸ் எடுக்க மாட்டீங்க? ஏன்னா என்னை கூப்பிட்டதே அதுக்கு தான். நான் குக் வித் கோமாளிக்குள்ள இருந்தா வந்திருக்கேன், நான் ஆர்டிஸ்டாவும் வரல, நான் கதை சொல்றதை வச்சும் வரல, நான் அதுக்கு தாங்க வந்திருக்கேன். நீங்க அதை தாண்டி கேமே விளையாடலையான்னு கேட்டா எந்த கேம் விளையாடல. பிசிக்கல் டாஸ்க் வச்சானுங்கல்ல, விக்ரம் தூக்கி இருந்தாங்க, எல்லா இடத்துலயும் ஸ்போர்ட்டிவா தான் இருந்திருக்காங்க. அந்த மாஸ்க் டாஸ்க் வச்சாங்கல்ல, அந்த இடத்துல கண்ணி நல்லா தான் விளையாண்டாங்க, லாஸ்ட் வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க, தன்னோட குரூப் ஜெயிக்கணும்னு விளையாண்டாங்க, குரூப் ஜெயிச்சிருச்சு. அது மாதிரி தானே விளையாண்டாங்க. பாட்டில் டாஸ்க்ல உள்ளதா இருந்தாங்க, அவங்க ஜெயிக்கிறது கிட்ட இருந்தாங்க, ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல. ஆனா அவங்க விளையாண்டுருக்காங்களா? ராஜாராணி டாஸ்க்ல அவங்க ராஜாமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இது வரைக்கும் எல்லா டாஸ்க்குமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா? இதை தாண்டி கனி வேற என்ன சும்மா கத்திக்கிட்டே அவுட்புட் கொடுக்கணுமா? எனக்கு தெரியல. இங்க இருக்கவங்க எல்லாரும் ஏதோ சொல்றீங்கல்ல, கனி என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க, இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நோட் யாருக்கா ஒரு ஆளுக்கு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். வேற ஏதாவது கண்டென்ட்ஸ் நல்ல கண்டஸ்டன்ஸ் ஏத்துக்கிறேன். அவ்வளவுதான். ரேணு மிஸ் பண்ணிட்டாங்க ஸ்பார்டன். ரேணு வாஸ் வெயிட்டிங் ஃபார் இட். சக்தி இல்ல திருப்பி நான் ஒரு போடுங்க வாரமா கிளாப்ப. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கனியோட ஃபுல் கேம் பிளேயே கார்த்தி இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு நம்ம ஸ்பேஸ்ல. அவர் தான் ஆக்சுவலா இங்க ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணது. நீங்க சொன்ன ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லி பண்ணாரு. பட் ஆனா வி லாஸ்ட் தட் சம்ஹவ். அதை எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் ஃபுல்லா கம்பைன் பண்ணி அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்ட்டு. இட்ஸ் a ரைட் டைம் டு ஹைலைட். நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஸ்பாட்டன் ப்ரோ, இதுல ஃபயர் எமோஜி இல்ல, மன்னிச்சிருங்க, ஹார்ட்டின் போடுறேன். பத்தியா நீ 2:30 மணிக்கு மேல வெயிட் பண்ணது ஒர்த்தா இருந்திருக்குது. ஒர்த்தாக்குனது நான், இவ்வளவு நேரம் கையை தூக்கி ஒர்த்தாக்குனது நான், என்னமோ ஒர்த்தா இருக்குன்னு நீங்களா எடுத்துக்கிறீங்க, நாங்க புரியலையே. எடுத்துக்கல, நான் உனக்கு தான்டா கொடுக்குறேன். சரி, ஏதோ 4 பேர்த்த சந்தோஷப்படுத்திட்டாங்க, நான் போய் படுக்கிறேன், 7 மணிக்கு வேலை இருக்கு. ஓகே பாய். பாய் 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 எல்லாத்துக்கும் பாய். இன்னைக்கு கம்ருதீன் பேசுறத பத்தி தங்களது கருத்து என்ன? கமருதீனை அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம் அர்த்தம் எங்க கருத்து. நானு அவனெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு ஆளாவே தெரியல என்ற கனி ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட் செய்ய ஆசையாக உள்ளது. அவங்களோட லிட்டரலி காம்படிட்டரையும் சேர்த்து அடியுங்கள். எனக்கு நிஜமாலுமே கம்ருதீனோட கேம் பிளே எனக்கு நிஜமா பிடிக்கல. ஏதாவது ஒரு பக்கம் நில்லுப்பா, நாங்க உன்னை ஏத்துக்கிறோம், ஏன் இப்படி? ஹீஸ் லைக் ஹீஸ் வெரி மச் ஆசிலேட்டிங். விக்டிமை நாமினேட் பண்றியேன்னு பார்வதியை கேட்கவும் துப்பில்ல. சரி, பார்வதி சைட்ல நின்னுட்டு அரோரா கிட்ட வந்து கம்யூனிகேஷன் கட் பண்ணவும் துப்பில்ல. லைக் நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் செகண்டா சொன்னது எத்திக்கலி ராங் தான். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், அட்லீஸ்ட் நீ நெகட்டிவ் ஷேட்லயாவது இருந்துரு. இந்த பக்கம் உட்கார்ந்து அரோராவோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு
அவ வந்து அவள ட்ரபிள் பண்ண ஒருத்திய நாமினேட் பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டு கேட்டுக்கிற. அங்க போய் உக்காந்து அங்க ஒருத்தி விக்டிம நாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. எனக்கு புரியல. ஹவு டஸ் ஒன் டேர் டு நாமினேட் ஹர் ஓன் விக்டம் பை சேயிங் ஸ்டூபிடஸ்ட் ரீசன்? எனக்கு அந்த ரீசன் இருக்கிறதுலே ஸ்டூபிடஸ்ட் ரீசன். யூ நோ வாட் இஸ் ஸ்டூபிடஸ்ட் ரீசன்? என்ன ஒருத்த வந்து வாய மூடுன்னு சொல்லுவானா, அதை கேட்டுட்டு நான் வாய மூடிக்கிட்டு போயிடணும். அது இல்லாம என்ன ஒருத்த வாய மூடுன்னு சொல்றாரு அப்படின்னு கேரக்டர்ல இருந்து அந்த கேரக்டர்ல இருந்து அவங்க ரைட்ஸ்க்காக ஃபைட் பண்ண பொண்ணு வந்து ஷீ இஸ் அன் ஈக்குவல் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் த கன்ஃபியூஷன் சொல்லி இந்த அம்மா நாமினேட் பண்ணுவாங்களாம். இந்த அம்மாவோடய இவங்க நின்னுக்குவாங்களாம். எனக்கு புரியலங்க. ஏதாவது எத்திக்கலி ஏதாவது எங்கேயாவது ஒண்ணு கரெக்டா இருக்கா அவங்கிட்ட? ஒண்ணே ஒண்ணு உண்மை, பிரஜனுக்கு காம்படிட்டர் கம்ருதீன் தான், கம்ருதீனுக்கு காம்படிட்டர் பிரஜன் தான். அது மட்டும் உறுதி. நீங்க கமருதீன் பத்தி தானே பேசுறீங்க ஸ்பீக்கர்? அப்புறம் எப்படி அந்த क्वेश्चन கேட்டீங்க? எத்திக்கலி கத்தக்கலி குட் ஒன். தேர் இஸ் என்ன கான்ட்ராடிக்ட்ஸ். இன்னைக்கு சிக்ஸரா போயிட்டு இருக்கு. ஒரே சிக்ஸர் ஆஃப் இந்தியா தான். எல்லாத்துக்கும் கிளாப் போடணும் போல இருக்கு. எல்லாம் அவங்க ரெண்டு எத்திக்ஸ் அண்ட் கமரு மெண்டட் கோ டுகெதர். கார்த்தி சாந்தினி வந்து நீங்க இல்லாதப்பவே அவங்களுடைய செயல்ல செஞ்சுட்டாங்க. அவங்க தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இன்னைக்கு. யாரு பேசல? உல்ஃப் வந்து நமக்கிட்ட கேள்வி கேட்டாரா? பர்ல் எபிசோட் பாத்தீங்களா? நான் பார்த்தேன். நான் கேட்க வேண்டிய அனைத்து கேள்விகளும் நீங்களே கேட்டு விட்டீர்கள். காயத்ரி சொன்னதை மட்டும் நான் மைண்ட்ல ரீப்ளே பண்ணிட்டே இருக்கேன். பட் ஆனா எனக்கு ஃபுல் எபிசோட் கனியாக்கா மட்டும்தான். ஆமா, நம்ம அத பத்தி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம அதுவே மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். தப்பே கிடையாது. உங்க அண்ணன் நான் பேசுனதெல்லாம் வந்துக்கலாம். உங்க அண்ணன் ஜோன் அவுட் ஆயிட்டாரு காயத்ரி. அவர் வெளில வந்தாருன்னா எல்லாம் நல்லா இருக்கும். பர்ல் எனக்கு ஒண்ணு அந்த 1 hour எபிசோட்ல வந்து அந்த சாண்ட்ரா பேசினது வருமா? சாண்ட்ரா பார்வதி கிட்ட சொல்ற வார்த்தைகள் எல்லாம் வருமா? என்ன கதை? நான் ஒன்னா பாக்கல. சோ வரல. ஷியாமா இதெல்லாம் வைக்கணும்ல. இட்ஸ் ராங். இத நிஜமாலுமே கால் அவுட் பண்ணணும். அநியாயம். எப்படி பேசியிருந்தாங்க? சே, எனக்கு ஒருமையில வந்து விட்டது. எது அந்த வயசானவங்கள சொன்னா சொல்றீங்களா? when they are again in the evening, they both are conversing, ஓகேயா? அப்ப வந்து பார்வதி எடுத்து வைக்கிற அந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ ஹைப் போயிட்டு இருக்கு இந்த கேமே. இப்போ வந்து சாண்டா வர்சஸ் கனி மாதிரி ஆகுமோ? கனியாக்கு அப்படி கனி அப்படி சொல்லிட்டு நடந்துட்டு இருக்காங்கிறா. உடனே சாண்டா வந்து ஷீ இஸ் லைக் இல்லை கிடையாது. என்னது கனியெல்லாம் என் கூட விளையாடுறதுக்கு தகுதியே இல்லை கனிக்கு. அவங்களாயிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இஷ்டத்துக்கு பேசினா. ஷி மென்ஷன் த வேர்ட் தகுதி, லைக் as in like twice. அவங்க எனக்கு கூட எல்லாம் விளையாடுறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி அந்த மாதிரி, which was totally unnecessary and wrong at so many levels. நம்ம வந்து இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு தானே நம்ம வந்து திவாக்கர் அடிச்சோம். இப்ப ஏன் பேசாம இருக்கோம்? ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஏன் பேசாம இருக்கோம்ட்டு, because Alan said we'll discuss about this tomorrow in detail, so I'm going to keep it on hold for now. காயத்ரி ஒரே ஒரு ஆட் ஆன அவங்க பேசல, அது அப்படின்னு பேசுனாங்க. அது exactly அது so wrong at all levels. இல்ல எனக்கு ஒண்ணு கேட்கணும். நேத்து யாரு வந்து சொன்னது சாண்ட்ரா வந்து பார்வதிய வந்து ஒரு சேனாதிபதி மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு? இப்ப புரியுதா? பார்வதி 10 பேர் நான் பாராட்டுறதுக்காக சொல்ல. no one can even reduce the toxicity. எப்படி ஒரு நிமிஷத்துல சாண்ட்ராவை கணிக்கு எதிராக நானும் காலையில அந்த ப்ரோமோ பார்த்ததுல இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். how did she get into that delulu? கனி வெர்சஸ் சாண்ட்ரான்னு எங்க போகுது? யாரு சொன்னா? அப்படியெல்லாம் யாரும் சொல்லலையே. நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பாத்தீங்களா? இத ஓதி விட்டு